அப்படிங்கிற தலைப்பு. நம்ம ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, ஒருத்தர் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்குள்ள களி கூறணும்னா என்ன செய்ய வேண்டும்? நமக்கு மகிழ்ச்சி இந்த உலகத்துல பல்வேறு வகையில நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். அது அந்த நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கும். அது ஆண்டு அனுபவித்து அந்த அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். நம்ம நம்ம விரும்பி கேட்கிறது நம்ம கைக்கு வரும் பொழுது, நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறது நம்முடைய கரத்துக்கு கிடைக்கும் பொழுது, அதை நம்ம அனுபவிக்கும் பொழுது, அதனால வருகிற சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்குள்ள அனுபவிக்கிற மகிழ்ச்சி, ஆண்டவருக்குள்ள நான் பெற்றுக்கொள்கிற ஒரு மகிழ்ச்சி, களி கூறுகிற ஒரு அனுபவம் நான் எப்போ பெற்றுக்கொள்வேன்? அதற்கான வார்த்தையின்படி ஆண்டவர் என்றது என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை நான் சுவைக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை ஆண்டோடைய வார்த்தையின் அடிப்படையில நம்ம தியானிக்கலாம். முதலா அவருடைய மீட்பினால உண்டாகிற மகிழ்ச்சி, அவர் தருகிற மீட்பினால உண்டாகிற மகிழ்ச்சி. நமக்கு மீட்பு என்பது தெரியும். பாவத்திலிருந்து மீட்பு, நம்முடைய பழைய இயல்பிலிருந்து மீட்பு. எப்படி ஆதாம் ஏவாள்னால வந்த அந்த பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மை மீட்டு நம்மை புதுப்படைப்பாய் மாற்றி அந்த மீட்பின் சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த மீட்பின் அந்த மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்கும்படி ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானத்தை நம்ம எப்படி அனுபவிக்கணும்? நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. திருத்துதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல நம்ம அது ஒரு பெரிய ஒரு பகுதி. நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வாசித்து பார்க்கலாம். அந்த அப்போஸ்தலரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவங்கள உள்ள அடைச்சு வச்சிருக்கிறாங்க. நள்ளிரவுல பவுலும் சீலாவும் ஆண்டவருக்கு துதிப்பாடி மகிழ்ந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. மற்ற கைதிகள்லாம் அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நிலநடுக்கம் வருது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்து போகிறது. கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு எல்லாருடைய விலங்குகளும் அவங்க கையில கட்டப்பட்டிருக்கிற அந்த சிறையிருப்புகள்லாம் மாறுது. அந்த விலங்குகள்லாம் கழன்று விழுது. அப்போ அவங்க வெளியே அவங்க கொண்டு வரப்படுறாங்க. உமக்கு தீங்கு எதுவும் செய்யாதவாறு நாங்க இங்கதான் இருக்கிறோம் என்று சொல்லி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ளுகிற அந்த சிறைக்கூடத்தினுடைய தலைவர், சிறை காவலரை பார்த்து இந்த அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு எதுவும் தீங்கு விளைவிச்சிடாதீங்க, நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி. அப்ப இவங்க இந்த சீடர்களுடைய மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்கிறாங்க. நாங்க மீட்படை என்ன வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இயேசுவின் மீது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளுங்க, அப்போது நீரும் உங்க வீட்டார் மீட்படுறீர்கள் என்று சொல்றாங்க. அப்ப அந்த வசனத்தை வாசித்துட்டே வரும்போது 34வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேரு வகையடைந்தார். அப்ப பாருங்க, இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அறியாமல் இருந்த, அந்த மீட்பை அனுபவிக்காமல் இருந்த அவர் அப்போஸ்தலர்கள் மூலமாக, இந்த பவுல் மூலமாக, அந்த சீலாவின் மூலமாக ஆண்டவருடைய அந்த மீட்பின் சமாதானத்தை, மீட்பினால உண்டாகிற அந்த மகிழ்ச்சியை அவர் அனுபவிக்கிறார். இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் அவர் அனுபவித்திராத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அவருடைய உள்ளத்துல வருது. பேரு வகை கொள்கிறார். வசனம் சொல்ற பாருங்க, பேரு வகை கொள்கிறார். அப்படின்னா உலகம் தர முடியாத ஆனந்தம் அந்த சிறை காவலருக்கு உண்டாகிறது. இதுவரைக்கும் அவர் அனுபவித்திராத ஒரு ஆனந்தம் அவர் அனுபவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவினால அவர் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பினால உண்டாகிற அந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம அந்த ஊதாரி மகனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அப்ப 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்று சொல்றார். இப்ப பாருங்க, காணாமல் போன ஒருத்தன், மீட்பை இழந்து போன ஒருத்தன், அப்பாவுடைய அன்பு கூட்டிலிருந்து விலகி சென்றிருந்த ஒருத்தன், அப்பா கொடுத்திருக்கிற அந்த மகன் என்ற அந்த அடையாளத்தை, மகன் என்ற அந்த அங்கீகாரத்தை இழந்து போயிருந்த அந்த மகன் மீண்டும் திரும்பி வரும் பொழுது, அந்த மீட்பு என்ற ஆடையினால, அடையாளத்தினால, அங்கீகாரத்தினால மீண்டும் அப்பாவால வாரி தழுவி முத்தமிட்டு அந்த மகனுக்குரிய அந்த பாசத்தை, அந்த நேசத்தை, அந்த அடையாளத்தை அவன் மீண்டும் பெற்றுக்கொள்கிறான். மீட்பின் நாடி அவன் மீண்டும் பெற்றுக்கொள்கிறான். அதனால உண்டாகிற சந்தோஷம்,
அதனால உண்டாகிற சந்தோஷம் அவன் மனசுல மட்டும் இல்ல, அவன் குடும்பத்துல, தகப்பனால. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாவி மனம் மாறு அநேக நீதிமான்களை காட்டிலும் ஒரு பாவி மனம் மாறுவதை குறித்து விண்ணகத்துல பெருமகிழ்ச்சி உண்டாகுது என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு பாவி இந்த மீட்பை அனுபவிக்கும் பொழுது விண்ணகத்துல சந்தோஷம், ஒருவருடைய இருதயத்துல சந்தோஷம், அந்த மீட்பினால உண்டாகிற சந்தோஷத்தை யாராலையுமே வர்ணிக்க முடியாது, யாராலையும் வர்ணிக்க முடியாது. யோசித்து பாருங்க, இதுவரைக்கும் உலக பிரமாணமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாவியா இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது அவர் தருகிற அந்த மீட்பின் என்ற அந்த ஆடையினால உடுத்தப்படும் பொழுது அவன் அனுபவிக்கிற அந்த ஆனந்தத்துக்கு அளவே இருக்காது, அளவே இருக்காது. உங்களோட அநேகர் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு 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 குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உலகத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவருடைய அன்பை அறியாத காலம் வரைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வராத காலம் வரைக்கும் இந்த உலகத்தை நோக்கி உலகத்தினுடைய மாயைகளுக்கும் உலகத்தினுடைய காரியங்களுக்கும் உலகத்திற்குரிய ஆசா பாசங்களுக்கும் நம்ம இடம் கொடுத்து வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு முறை ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து, டடி நான் பாவியா இருந்தேன், நான் என்னை மன்னிச்சிடுங்க, இந்த உலகப்புறமா நான் வாழ்ந்துட்டேன், உங்களுடைய இருதயத்தை துக்கப்படுத்திட்டேன், வேதனைப்படுத்திட்டேன், இனியும் ஒரு முறை என்னை மன்னிச்சு உங்களுடைய அன்பு கூட்டுக்குள்ள என்னை சேர்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லி இந்த இளைய மகனை போல நம்ம ஆண்டுடைய பாதத்துல ஓடி வந்து அவர் தருகிற அந்த அன்புல கலிகுர்ந்து அவர் தருகிற அந்த மீட்பின் ஆடையினால நம்ம அனுபவிக்கிற அந்த சமாதானத்தை நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது இந்த உலகம் தர முடியாத மகிழ்ச்சி, இந்த உலகம் தர முடியாத சமாதானம், இந்த உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷத்தை நம்முடைய உள்ளத்துல அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்களோ தெரியல, அனுபவிச்சிருப்பீங்க. கட்டாயம் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருக்கிற, ஆண்டவருடைய அன்பை ரசிச்சிருக்கிற அந்த மீட்பினால உண்டாகிற அந்த சமாதானத்தை அனுபவித்திருக்கிற ஒவ்வொருவரும் இதை சொல்ல முடியும், அறிக்கையிட முடியும். என்னால் அறிக்கையிட முடியும். நீங்க ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்து இந்த மீட்பின் மகிழ்ச்சி, இந்த மீட்பினுடைய அனுபவத்தினால உண்டாகிற சந்தோஷம், சமாதானம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா டாடி எனக்கு அந்த மீட்பின் மகிழ்ச்சி, அந்த மீட்பினால உண்டாகிற சமாதானத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டு நமக்கு கொடுப்பார் அந்த சமாதானத்தை. நம்ம நம்முடைய இருதயம் தேடுகின்ற, நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கின்ற அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். இரண்டாவதாக ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல உண்டாகிற மகிழ்ச்சி. வாசிக்கிற பாருங்க, திருப்பாடல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தாவீது ராஜா எப்படி அறிக்கிறாரு பாருங்க, உமது முன்னிலை தான்ப்பா எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. நம்மை சுற்றிலும் 1000 பேர் நமக்கு இருக்கலாம், நம்மளை அன்பு செய்ய, நம்ம விசாரிக்க. யோசிச்சு பாருங்க, உங்க கணவன் இருக்கலாம், உங்க மனைவி இருக்கலாம், உங்க பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்களை அளவுக்கு அதிகமாய் உயிருக்குயிரா நேசிக்கிற உங்களை நண்பர்கள் இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் நம்மை சுற்றி இருக்கலாம். நம்முடைய வியாதியில இருக்கலாம், சரி, நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம், நம்முடைய போராட்டங்கள் இருக்கலாம். எத்தனையோ பேர் நான் இருக்க, நீ கவலைப்படாத, எப்போது நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி அநேக நமக்கு வாக்கு கொடுக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்துல, அவருடைய வலப்பக்கத்துல, அவரை முகமுகமாய் தரிசிக்கும் போது நம்ம பெறுகிற மகிழ்ச்சி, ஆண்டவருடைய சமூகத்துல இரவும் பகலுமாய் அமர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிறனால வருகிற அந்த மகிழ்ச்சி, அவருடைய அன்பு கூட்டுக்குள்ள அவர் மார்போடு அணைக்கப்பட்டு அவர் தருகிற, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி, நீ என் எப்ராயிம், என் அருமை குமாரன் அல்லவா, நீ எப்சிபா, நீ என் பியூலா என்று சொல்லி அவருடைய அன்பை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது, நம்முடைய இருதயத்துல அவருடைய அன்பை குறித்து பேசும் பொழுது உண்டாகிற அந்த மகிழ்ச்சி, அவருடைய பிரசன்னத்தினால உண்டாகிற மகிழ்ச்சி, அவருடைய சமூகத்தினால உண்டாகிற மகிழ்ச்சி அளவிடப்பட முடியாது. யோசித்து பாருங்க, நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அந்த அன்பை. ஆண்டுடைய பிரசன்னத்துல வந்து ஒரு நிமிடம் உட்காரும் போது உங்களுடைய இருதயத்தை கொட்டி, உங்களுடைய இருதயத்தினுடைய ஆவல்களை, ஏக்கங்களை, எண்ணங்களை, உங்களுடைய ஏமாற்றங்களை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஒரு நண்பனோடு பேசுவது போல, ஒரு மணவாளனோடு பேசுவது போல நீங்க பேசி அவர் தருகிற அன்புல, அவர் தருகிற அந்த நிறைவான அன்புல, அந்த பிரசன்னத்துல களி ஊறும் போது உண்டாகிற அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. திருப்பாடல் 104:33 வாசிக்கிறோம், நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன், என் உயிர் உள்ள வரைக்கும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து அவருடைய அன்பை நினைச்சு அவருடைய புகழை சாற்றும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது எனக்குள்ள உண்டாகிற மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சி.
திருப்பாடல் 104:34 நம்ம வாசிக்கிறோம். என் தியான பாடல் அவருக்கு உகந்ததா இருப்பதாக, நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். அதே திருப்பாடல் 37:4 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல மோசே 40 பகலும் இரவுமாக ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிறார். ஒரு நண்பனோடு பேசுவது போல பேசுகிறார். உன்னல உறங்கல, எதை பத்தி நினைக்கல, எதை பற்றி கவலையும் இல்ல. கீழே 6 லட்சம் மக்கள் அவர் கீழே விட்டுட்டு வந்திருக்கிறாரு. என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அவங்களுக்கு எப்படி உணவு கிடைக்குது, இந்த வனாந்தரத்துல அவர்கள் யாரு வழி நடத்துறா என்று சொல்லி எந்த கவலையும் இல்லாம ஆண்டுடைய பாதத்துல 40 பகல் 40 இரவு அவரை முகமுகமாய் அவர் தருகிற அன்புல, அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல மகிழ்ந்து களி கூறுகிறார். ஆண்டோடைய பிரசன்னம் இந்த உலகம் தர முடியாத மகிழ்ச்சி நமக்கு கொடுக்க வல்லதா இருக்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால உண்டாகிற மகிழ்ச்சி. பரிசுத்த ஆவியினால உண்டாகிற மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு சகோதரனும் சகோதரியும் வாழ்க்கையில எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் உண்மையாய் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை பெற்றிருக்கிற மனுஷன் எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அது அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் நம்மளை தாக்கும். ஆனா ஆண்டவருடைய பாதத்துல வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டு அவரை துதித்து அவரை ஆராதிக்கும் பொழுது உலகம் தர முடியாத நிம்மதி, சமாதானம், வற்றாத ஜீவன் நீருற்று போல நம்முடைய உள்ளத்துல கடந்து வரும். சோர்வா இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்க எதிர்பார்த்தது போல சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம். சில போராட்டங்கள், சில கடன் சுமைகள், சில குடும்ப சுமைகள் நம்மை துன்பத்துல, துயரத்துல, வெட்கத்துல நம்மளை தலைகுனிய வைக்கலாம். ஆனா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த தூய ஆவியானுடைய கனியான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை எனக்குள்ள இருந்துச்சுன்னா துன்பத்திலையும் களி கூறுவேன். பொறுமையோடு ஆண்டவருக்காக காத்திருப்பேன். பொறுமையோடு நம்பிக்கையோடு ஆண்டவருக்காக காத்திருப்பேன். ஏன்னா என்னுள் இருந்து எனக்காக செயலாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவுக்குரிய மனநிலையை எனக்குள்ள கொடுத்து, கிறிஸ்து பார்க்கிறபடி என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை பார்க்கக்கூடிய மனநிலை எனக்குள்ள கொடுத்து, அமைதியினாலும் மகிழ்ச்சினாலும் நீதியினாலும் என இடைகட்டுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் வற்றாத ஜீவ நதி. இந்த தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன், உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழித்தொன்றர்களுக்கு என் ஆசி வழங்குவேன் என்று சொல்லி எசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறவர் நம்முடைய வறட்சி நிலையிலும் கூட, நம்மளால கண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலையிலும் கூட, எல்லா கதவுகளும் வாழ்க்கையில அடைக்கப்பட்டு விட்டது, இனி எனக்கு வாழ்வதற்கு வழி இல்லை என்று சொல்லி எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கை பற்றி தவறாக ஒரு நெகட்டிவான எதிர்மறையான காரியங்களை பேசும்போதும் கூட எனக்குள்ள என் ஆழ்மனதுல ஒரு சமாதானம் இருக்கும். அந்த ஆழ்மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். என்னை நடத்துகிறவர், என்னை அழைத்தவர், என் தகப்பன், என் பரலோக தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலப்பக்கம் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அந்த ஆழ்ந்த நம்பிக்கை நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட இந்த உலகத்தை வெல்ல எனக்கு வல்லமை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலோடு கூட, அபிஷேகத்தோடு கூட எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் எம்மதிலையும் தாண்டுவேன், எப்படியும் நசுக்குவேன் என்று சொல்லி தாவீது ராஜாவோட சேர்ந்து அறிக்கையிட்டு துன்பங்கள்லும் துயரங்கள்லும் அப்பாவோடு இணைந்து நடக்கக்கூடிய வல்லமையை இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் பெற்றுக்கொள்வேன். பரிசுத்த ஆவியானவர் தருகிற அந்த மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியாளர் நிரப்பப்படும் போது அந்த உண்டாகிற மகிழ்ச்சி, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக அவரை ஆராதித்து பாடும் பொழுது, அவரை துதித்து பாடும் பொழுது உண்டாகிற ஒரு சமாதான சந்தோஷம். அவரை ஆராதிக்கும் போது, அவரை துதிபாடி மகிழும் பொழுது, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் இடைவிடாது நன்றி சொல்லுங்கள், எந்நேரமும் ஜெபியுங்கள், எந்நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி பவுலோட நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபட்டு அவருடைய திரு பிரசன்னத்துல ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து நிற்கும் பொழுது அவர் தருகிற அந்த மகிழ்ச்சியை நம்மளால் அனுபவிக்க முடியும். திருப்பாடல் 100ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல மதம் வாசிக்கிறோம், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் என்று சொல்லி. அதே சங்கீதம் 122:1 நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்று அழைப்பை நான் கேட்ட பொழுது அகமகிழ்ந்தேன். அப்பாவுடைய பிரசனத்துக்குள்ள வர்றேன் என்று நம்ம நினைக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு ஆனந்தம் வரணும். ஜெபத்துக்காக நான் வரப்போறேன், அப்பாவுடைய பிரசனத்துல வரப்போறேன்
போறேன், அவருடைய வார்த்தையை தியானிக்க போறேன், அவரோடு நான் முகமுகமா நான் அவரை காண போகிறேன் என்று நம்ம நினைக்கும் பொழுதே, அந்த பிளான் நமக்குள்ள எழும் பொழுதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம். என்னுடைய ஜெப நேரம் வந்துருச்சு, என் ஜெப நேரம் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, உன்னுடைய ஜெப நேரம் வரும் பொழுது, குடும்பமாய் நான் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு வாஞ்சியோட அப்பாவுடைய பிரசனத்துல வர்றேன்னா, இல்ல ஒரு கடமைக்காக, இல்ல இது ஒரு என்னுடைய டைம் டேபிள், இந்த நேரத்துல நான் ஜெபிக்கணும், இந்த நேரத்துல என்னுடைய குடும்ப ஜெபம், இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, கணவன் திட்டுவாரு, மனைவி திட்டுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையோட நான் ஆண்டவருடைய பிரசனத்துல வர்றேன்னா, இல்ல என் அப்பாவோட என் அப்பாவோட நான் பேசலன்னா எனக்கு பலன் இல்ல, அதுதான் என்னுடைய ஆத்மாவத்திற்கு உணவு என்று சொல்லி ஒரு தேவை, என்னுடைய ஆன்மீக தேவை, என் அப்பா என்னால் அன்பு செய்யப்படணும், அவருடைய பிரசனத்துல நான் அமர்ந்தாதான் அதுதான் எனக்கு ஜீவன், அதுதான் எனக்கு பலன், அதுதான் எனக்கு திடன் என்று சொல்லி அப்பா இல்லாம என்னால வாழ முடியாது என்ற அந்த தேவையை உணர்ந்து நான் ஆண்டவருடைய பிரசனத்துல வர்றானா, அந்த மகிழ்ச்சியோடு கூட வர்றேன்னா, என் டேடியோடு கூட நான் பேச போறேன், என் தகப்பனோடு கூட நான் பேச போறேன். யோசிச்சு பாருங்க, பல காலமா பல ஆண்டுகளா வெளியே இருந்து வர்ற அப்பாவை பாக்குறதுக்கு ஒரு குழந்தை எவ்வளவு ஆசையா இருக்கும், எவ்வளவு ஆசையா இருக்கும். விடுங்க, அது கூட விட்டுருங்க. நாள் காலையில வெளியே போயிட்டு சாயந்தரம் அப்பா வீட்டுக்கு வரும் பொழுது அந்த குழந்தை அந்த அப்பாவை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுது, எவ்வளவு சந்தோஷமா அப்படியே அவருடைய தோள் மீது அப்படியே ஏறி அமரணும், அவருடைய முகத்தை பற்றி பிடிக்கணும், அவரை கட்டி பிடிக்கணும், அவருடைய மார்பிளை சாய்ந்து கொள்ளணும், அவருடைய தொடுதலை உணரணும் என்று சொல்லி ஒரு சின்ன குழந்தை எவ்வளவு ஆசையா இருக்கு பாருங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வீட்டுல அதை பார்க்கலாம். அப்பா 2 நாள் வெளியே போயிட்டு வர்றாங்க, ஒரு 3 நாள் வெளியே போயிட்டு வர்றாங்க, இல்ல காலைல போயிட்டு வேலை முடிஞ்சு சாயந்தரம் இரவு வேலை வர்றாங்க, பிள்ளைங்க தாகத்தோடு ஏக்கத்தோடு அப்பாவை பார்க்கணும் என்று காத்திருக்கிறாங்க என்று பார்க்கும்போது அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம், அப்பேற்பட்ட ஒரு ஏக்கம், அப்பேற்பட்ட ஒரு தாகம் என் பரலோக தகப்பனோடு நான் இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்குதா, எனக்கு உண்டாகுதா அந்த ஆனந்தம். என் அப்பாவை பார்க்க போறேன், என் அப்பாவுடைய பிரசனத்துல உட்கார போறேன் என்று சொல்லி நான் அவரை ஆராதிக்க போறேன், அவர் செய்த நன்மைகளை எடுத்துரைக்க போறேன், அவருடைய நன்மைகளை நான் அறிக்கையிட போறேன், அதனால உண்டாகிற சந்தோஷத்தை மகிழ்ச்சி நான் அனுபவிக்க போறேன் என்பதை நினைக்கும் பொழுதே என்னுடைய இருதயத்துல ஒரு ஆனந்தம் வரணும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்ட பொழுதே நான் அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்கள் நிற்கின்றோம் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். ஆண்டவருடைய பிரசனத்துல வரும் பொழுது எனக்குள்ள, அவரை ஆராதிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு சமாதான சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். எசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, ஓய்வு நாளின் முறைமைகளில் நின்று விலகிச் செல்லாது, என் புனித நாளில் உன் விருப்பம் போல செய்யாதிருந்து, ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ, உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ, வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் எனக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை நீர் பெறுவாய், நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல கடன் நாட்கள்ல என்னுடைய டைம் டேபிள் எப்படி இருக்கிறது? நான் ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஓய்வு நாள, அந்த மகிழ்ச்சியினால ஆண்டவருக்கு உகந்த நாளை நான் மாற்றேனா? இது ஆண்டவருக்குரிய நாள், மேன்மை மிகு புனித நாள் என்று சொல்லி அந்த நாளுக்கான மதிப்பை கொடுத்து என்னுடைய சொந்த வழிகள்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க கேட்கறது போல ஹோட்டலுக்கு போயிட்டு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு, இல்ல ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு என்னுடைய சுய இன்பத்தை நான் நிறைவு செய்து கொண்டு, என்னுடைய சுய ஆசைகளை நிறைவு செய்து கொண்டு ஒரு உலகத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள், ஆண்டவருக்குரிய நாள், இந்த வாரம் முழுவதும் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிற நாள், அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிற நாள் என்று சொல்லி ஆண்டவருக்குரிய நாள ஆண்டவருக்காக நான் கொடுக்கிறேனா? யோசித்து பாருங்க, உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை எப்பேற்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய குடும்பம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து செலவிடுகிறதா? பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்குரிய காரியங்களை நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஆண்டவருக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈடுபாடு காட்டும்படி ஒரு ஆர்வத்தை கொடுக்குறீங்களா? எல்லா காரியங்களையும் குறித்து நம்ம ஆர்வமா இருக்கிறோம். பிள்ளைங்களை டியூஷனுக்கு அனுப்புறோம், பிள்ளைங்களை படிச்சு எப்படியாவது பெரிய ஆள் ஆக்கணும், கடனை உடனே வாங்கி இதை படிக்க வைக்கணும், அவங்க விரும்புறத வாங்கி கொடுக்கணும் என்று விரும்புகிற நான் ஆவிக்குரிய காரியங்கள்ல பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துல அமரணும், அவருடைய வார்த்தையை தியானிக்கணும், இதனால உண்டாகிற அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சி என் பிள்ளைகளை அனுபவிக்கணும் என்று சொல்லி நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? விரும்புறீங்களா? அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைக்கிறீங்களா என்று சொல்லி யோசித்து பாருங்க. பிள்ளைகளை அவருடைய பாதத்துல அமர்ந்து உங்களை கேள்வி கேளுங்க. அப்படி நடத்தலனா, அப்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்களுமே அந்த ஆவிக்குரிய காரியங்களை நடக்கலனா, ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுக்கலனா, ஆண்டவருடைய
ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து கேளுங்க. டாடி, நான் உமக்குரியதை உமக்கு கொடுக்கணும், உமக்குரியதை உமக்கு கொடுக்கணும், உமக்குரியதை உமக்கு கொடுக்கணும். பணம் மட்டுமல்ல, தைத்து மட்டுமல்ல, எனக்குரிய நேரம், எனக்குரிய திறமைகள், நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அடுத்ததா, ஆண்டுடைய வார்த்தையினால உண்டாகிற மகிழ்ச்சி. ஆண்டுடைய வார்த்தையினால உண்டாகிற மகிழ்ச்சி. திருப்பாடு 119 ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய திருச்சட்டத்துல நம்ம மகிழ்ச்சிரணுமா. திருப்பாடு 119:77 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும், ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். ஆண்டுடைய வார்த்தை தான் நமக்கு இன்பம். யோசித்து பாருங்க. நீங்க மனசோர்வோடு இருக்கிறீங்க, மன பலவீனத்தோடு இருக்கிறீங்க. வாக்கு கொடுத்த மனிதர்கள் கைவிட்டு போயிருக்கலாம். கொடுப்பேன், செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற நண்பர்கள், உறவுகள் நம்மளை கைவிடலாம். ஆனா நான் உனக்காக செய்வேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணின கடவுள், வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுகிற கடவுள், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் நம்மை கைவிடாத தெய்வமா இருக்கிறார். நம்மை கைவிடாத தெய்வமா இருக்கிறார். ஆண்டுடைய திருச்சட்டம், ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திற்கு இன்பத்தை தருகிறது. இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன் என்று சொல்லி திருப்பாடு 119:92 வாசிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய சோர்வான வேலையில, நம்முடைய பலவீனப்பட்டு இருக்கிற வேலையில, நம்ம எந்த வழியில நடக்க வேண்டும் என்று பாதை தெரியாமல் கலங்கி தவிக்கிற வேலையில இந்த வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த வார்த்தை நம்முடைய சோர்ந்து போன இருதயத்திற்கு பலத்தை கொடுக்கிறது. நம்பிக்கையற்று இருக்கிற நெஞ்சத்திற்கு ஒரு புதிய பலனால இடை கட்டுகிறது. நீங்க ஒவ்வொருவரும் இதை அனுபவிச்சிருப்பீங்க. ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையின் அபிஷேகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வார்த்தையினால உண்டாகிற பலனை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. யாராலும் அதை மறுக்க முடியாது. வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்துல வார்த்தையினால உண்டாகிற மகிழ்ச்சி, வார்த்தையினால உண்டாகிற பலனை நீங்க கட்டாயம் அனுபவிச்சிருப்பீங்க. யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதே திருப்பாடு 119:143 வாசிக்கிறோம். துன்பமும் கவலையும் என்னை பற்றி கொண்டன, எனினும் உம் கட்டளைகள் என்னை மகிழ்விக்கின்றன. ஆண்டுடைய வார்த்தைகள் இந்த துன்பம் நிறைந்த, துக்கம் நிறைந்த, வேதனை நிறைந்த, போராட்டம் நிறைந்த இந்த உலகத்துல இந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஆண்டவருடைய பிரசனத்தால நம்மை நிரப்பி நம்மை மகிழ்விக்க செய்கிறதா. திரண்ட கொள்ளை பொருளை அடைந்தவன் மகிழ்வது போல உமது வாக்குறுதியில் நான் மகிழ்ச்சிகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, ஒரு பயங்கரமான சொத்து, சொல்ல முடியாத விலை மதிக்க பெற்ற சொத்துவை காட்டிலும் ஆண்டவரே, நான் உங்களுடைய வாக்குறுதியில, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்துல, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வேத வசனத்துல நான் மகிழ்ச்சிடுறேன்ப்பா என்று சொல்லி நீங்க அறிக்கையிடும் பொழுது அதனால உண்டாகிற ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்வோம். அதனால உண்டாகிற அபிஷேகத்தை நம்ம பூரணமாய் பெற்றுக்கொள்வோம். எரேமியா புத்தகம் 15:16 வாசிக்கிறோம். நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன், உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன, ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உன் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. பாருங்க, அந்த ஆண்டுடைய வார்த்தை தான் நம்முடைய உள்ளத்திற்கு உவகை அளிக்கிறது. நம்ம அனுபவங்களை சொல்லிட்டு போனா நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையினுடைய வல்லமை உணர்ந்திருக்கிறீங்க. சோர்வுல, பலவீனங்கள்ல, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள்ல ஆண்டுடைய ஒரே ஒரு வார்த்தை போதும். நம்முடைய திருச்சபையினுடைய வரலாற்றுல பார்க்கும் பொழுது எத்தனையோ புனிதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது இந்த வார்த்தையினுடைய அபிஷேகம் நிறைந்த அனுபவங்கள். வார்த்தையினால உண்டாகிற அபிஷேகம் நிறைந்த அனுபவங்கள் அநேகருடைய புனிதருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது நம்ம வாசிக்கிறோம். ஒரே ஒரு வசனம் அநேக புனிதருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. அகுஸ்தீனருடைய வாழ்க்கை, பிரான்சிஸ் சவேருடைய வாழ்க்கை, பிரான்சிஸ் அசியருடைய வாழ்க்கை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது, வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, புது படைப்பாய் மாற்றி இருக்கிறது. இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த அவர்களை ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி, ஒரு புனிதருக்குரிய நிலையை அடையும்படி இந்த வார்த்தையினுடைய வல்லமையான அபிஷேகம் அவர்களுக்குள்ள செயலாற்றி இருக்கிறது. இன்னைக்கு நமக்குள்ளேயும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. யாராலையும் அதை மறுக்க முடியாது. இந்த வார்த்தையினால உண்டாகிற மகிழ்ச்சிய, வார்த்தையினால உண்டாகிற சந்தோஷத்தை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகம் தருகிற, நான் வச்சிருக்கிற செத்து, நான் வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ், நான் வச்சிருக்கிற உறவு, எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ விதமான வாழ்க்கை சூழ்நிலைகள், பெரிய காரு, பெரிய பங்களா, இது எல்லாமே எனக்கு ஒரு நொடி பொழுது சமாதானத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஒரு நிறைவை கொடுக்கலாம். ஆனா அதுதான் நிரந்தரம் அல்ல. எனக்கு நிறைவை கொடுக்கிறவர், நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், நிறைவான உலகம் தர முடியாத சமாதானத்தினால் என்னை நிரப்புகிறவர் என் ஆண்டவர். நான் அவருடைய சமூகத்துல வரும் பொழுது,
அவருடைய பிரசனத்துல வரும் பொழுது அவருடைய மகிழ்ச்சி நான் அனுபவிக்கிறேன். அவருடைய மீட்பின் மகிழ்ச்சி நான் அனுபவிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால உண்டாகிற மகிழ்ச்சி நான் அனுபவிக்கிறேன். அவருக்கு ஏறெடுக்கிற ஆராதனை வழி துதிபலி நான் அவருடைய மகிழ்ச்சி அனுபவிக்கிறேன். அவருடைய வார்த்தையில நான் மகிழ்ச்சி அனுபவிக்கிறேன். கடைசியா அவருடைய வருகையிலையும் கூட நான் மகிழ்ச்சி அனுபவிக்கிறேன். அவருடைய வருகையில இரண்டாம் வருகையில அந்த மகிழ்ச்சியை நம்மளால வர்ணிக்கவே முடியாது. அந்த மகிழ்ச்சியை நம்மளால வர்ணிக்கவே முடியாது. அவருடைய இரண்டாம் வருகையில அவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த மகிழ்ச்சி, தூய வழி தீட்டுப்பட்டு அதன் வழியாய் கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். அந்த வழியில சிங்கம் இராது, அந்த வழியில கொடி விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதில்லை. ஆனா மீட்படைந்தவர்கள் மட்டும்தான் வழியில நடப்பாங்களாம். மீட்படைந்தவர்கள் மட்டும்தான் வழியில நடப்பாங்க. தூய வழி. ஆண்டவரால விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டு சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவருடைய பிரசன்னத்துல இரண்டாம் வருகையில அவரை முகமுகமாய் நம்ம பார்க்கும் பொழுது துன்பம் இல்ல, துயரம் இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல. அங்க மகிழ்ச்சி மட்டும்தான். அங்க மகிழ்ச்சி மட்டும்தான். அப்பாவுடைய பிரசன்னத்துல தூதர்களோடு, தாய் கன்னிமரியாளோடு, எல்லா வானக தூதர்களோடு, மீட்பு பெற்றிருக்கிற அனைத்து கூட்டத்தினரோடு சேர்ந்து நம்ம அப்பாவை துதிக்க போறோம், ஆராதிக்க போறோம். அவருடைய பிரசனத்துல மகிழ்ந்து கலிகூற போறோம். அவருடைய வருகையினால உண்டாகிற அந்த மகிழ்ச்சி அதை நம்ம திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும், பெருமெலத்தின் இறைச்சல் போலும், பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேருளையை கேட்டேன். அல்லேலுயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார் என்ற குரலை கேட்டேன். எனவே மகிழ்வோம், பேரு வகையுடன் அவரை போற்றி புகழ்வோம். ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமண விழா வந்து விட்டது, மணமகளும் விழாவுக்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டுடைய மன விழாவில அந்த விழாவுக்கு நம்ம ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த மகிழ்ச்சியில பங்கேற்க போறோம். அந்த பேரு ஓகையை நம்ம அனுபவிக்க போகிறோம். அதற்கான பரிசுத்தத்தினுடைய ஆடையை நம்ம இந்த உலக வாழ்நாட்டுல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தம் என்ற ஆடை நமக்குள்ள இருந்தாதான் அந்த கிறிஸ்துவின் வருகையின் போது அவர் தருகிற அந்த மகிழ்ச்சி, இந்த நித்திய சமாதானத்தை, துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத, வேதனை இல்லாத அந்த வாழ்க்கையை நம்மளால அனுபவிக்க முடியும். அப்படியே கண்களை மூடிடாடி இந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கணும்ப்பா. உங்க பிரசனத்துல உண்மை ஆராதிக்கும் போது, உங்க நடுவுல அப்பா பரலோகம் பாலியும் இறங்கும் பொழுது, இது உங்களுடைய வருகையில உண்மை ஆராதிக்கும் பொழுது, உங்களுடைய வருகையில அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை, அந்த மகிழ்ச்சி நான் அனுபவிக்கணும் டாடி. இந்த உலக நாட்களிலேயே நான் அந்த சமாதானத்தை அனுபவிக்கணும் ஐயா. அப்படியே ஒப்பு கொடுக்குறீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்க கவலைகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய துக்கம், துயரங்கள், உலகத்திற்குரிய பாடுகள், உங்க இருதயத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சொல்ல முடியாத வேதனைகள், கடன் பாரங்கள், குடும்ப சுமைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அப்பாட்ட ஒப்பு கொடுத்துருங்க பிள்ளைகளை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது போராட்டங்கள் இருந்தாலும், கண்ணீர் கவலைகள் இருந்தாலும், உலகம் தர முடியாத அமைதினால் அப்பா நம்ம நிரப்புவார். அவருடைய சமூகத்துல வரும்போது அவர் நம்ம நிரப்புவார். நம்பிக்கையோடு கூட ஒரே ஒரு நிமிஷம் உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்பாவை நம்ம சேர்ந்து துதிச்சு அப்பாவுடைய பிரசனத்தால் நிரப்பப்பட்டு, அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு, அவர் தருகிற மகிழ்ச்சினால் நிரப்பப்பட்டு, அவர் தருகிற ஆனந்தத்தினால நிரப்பப்பட்டு, அவருடைய வலது பக்கத்துல நமக்கு பேரின்பம் உண்டு என்று அறிக்கையிட்டு இன்றைய நாள் அவர் தருகிற நித்திய சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சி நான் பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படியே துதிக்கிறீங்களா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு சந்தர அப்படியே துதிங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை துதிங்க டாடி. உங்க மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சி அப்பா. இந்த உலகம் தருகிற மகிழ்ச்சி அல்ல, என் நண்பர்களால வருகிற மகிழ்ச்சி அல்ல அப்பா, என் கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறவங்களால வருகிற மகிழ்ச்சி அல்ல, நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துனால, பத்துனால வருகிற மகிழ்ச்சி அல்ல ஆண்டவரே. அப்பா, எனக்கு இருக்கிற பெயரினால, புகழ்னால வருகிற மகிழ்ச்சி அல்லப்பா. அப்பா, நான் சேர்த்து வைத்திருக்கிற காரு பங்களானால வருகிற மகிழ்ச்சி அல்ல, நகை பணம் புடவைகள்னால வருகிற மகிழ்ச்சி அல்ல ஆண்டவரே. இந்த உலகத்தை சார்ந்த ஊழியல்பின் இச்சைகளினால வருகிற மகிழ்ச்சி அல்லப்பா. அப்பா, நீங்க தருகிற சமாதானம், உங்க பிரசன்னத்துல நான் பெற்றுக்கொள்கிற சமாதானம், உண்மை நான் ஆராதிக்கும் போது பெற்றுக்கொள்கிற சமாதானம், உங்க பிரசன்னத்துல உண்மை முகமுகமாய் தரிசிக்கும் போது நான் பெற்றுகிற சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி பெற்றுக்கொள்கிற நடி நாங்க பெற்றுக்கொள்கிறோம்ப்பா. அப்பா, உம்மிலே உம்மோடு உமக்காக வாழ்கிற மகிழ்ச்சி. அப்பா, உம்மோடு கூட நடக்கும் பொழுது ஆதாமை போல, ஏவாளை போல, அப்பா, அந்த ஏதேன் தோட்டத்துல அப்பா கூறிய அந்த அன்போடு உம்முடைய கரத்தை பற்றி பிடித்து நடக்கும் போது உண்டாகிற ஒரு மகிழ்ச்சி. டாடி ஏனோக்கு உம்மோடு கூட நடந்தது போல டாடி நாங்களும் உம்மோடு கூட நடக்கிறதுனால உண்டாகிற மகிழ்ச்சி. தாவீது ராஜா இதை விடாது உம்மை துதிக்கும் பொழுது அவர் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சி, உம்முடைய திருச்சட்டத்துல அவர் மகிழ்ச்சிட்டது போல ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை வாசிக்கிறதுனால, தியானிக்கிறதுனால உண்டாகிற
உண்டாகிற மகிழ்ச்சி நாங்க பெற்றுக்கொள்கிறோம்ப்பா, பெற்றுக்கொள்கிறோம் டாடி. ஒரு ஷபாபாபா தரபாபா கொஷந்தடரபா காத்தடரபா நிரப்புங்கப்பா. ஓ பாப்பா பாப்பா நிரப்புங்க. ஒரு பிரி 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 ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, நித்திய சமாதானம். ஓ பாப்பா பாப்பா ரஷந்தடரபோ கொத்தொடரபோதொரதி. துக்கத்தின் ஆவிகள், துயரத்தின் ஆவிகள், வேதனையை கொண்டு வருகிற ஆவிகள், காயத்தினால உண்டாகிற மன்னிக்க முடியாமல் இருக்கிற அப்பா பாப்பா பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற சமாதானத்தை குலைக்கிற, சந்தோஷத்தை குலைக்கிற குடும்பத்துல குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுக்கு எங்கள் மீது அதிகாரம் இல்லப்பா. அப்பா பாப்பா பரிஷந்தடரகோ கொத்தொடொரதி கபா காத்தடரபா. ஒரு பரலோக சமாதானம், பரலோக மகிழ்ச்சி பிள்ளைகளை மூடுவதாக மூடுவதாக மூடுவதாக. உரி பிரி 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 பிரி. நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஐயா. நீர் தருகிற நித்திய சமாதானத்தை, மகிழ்ச்சியை நாங்க பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்துல எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஐயா, ஆனாலும் நாங்க கலங்குவதில்லை, நாங்க பயப்படுவதில்லை. அப்பா, பாவத்தை வென்றவர், சாவை வென்றவர் நீர் எங்களோடு கூட இருந்து போராடும் பொழுது எங்களுக்கு நிரந்தர மகிழ்ச்சி, நிரந்தர சமாதானம் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. பெற்றுக்கொள்கிறோம் உம்முடைய நாமத்தினால. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிற மகிழ்ச்சி, நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிற சமாதானம் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. நன்றி 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 அப்பா. இம்மட்டுமா நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி. அடியேனை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காய் நன்றி. துதியையும் கனத்தையும் மகிமையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கப்பா. துதிகன மகிமை ஆராதனை ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.